பிள்ளைகள் எழுதுறீங்களா? தூங்கிட்டீங்களா? No, miss. சர்ச் என்ஜின்ஸ் விளங்கப்படுத்தலவா? விளங்கப்படுத்தும் எழுதி முடிச்சா சொல்லுங்க. விளங்கப்படுத்தும் நாங்க இப்ப எழுதின நோட்ஸுகளை கொஞ்சம் பார்ப்போம்மா. விளங்கப்படுத்துறேன்னா சர்ச் என்ஜின் முடிஞ்ச பிறகு சொல்லுங்க. எழுதி முடிச்சா எல்லாரும் எழுதி முடிச்சா குயிக்கா எனக்கு சொல்ல வேணுமா விளங்கப்படுத்துறதுக்கு. ஓகே ராய், முதல்ல இருந்து பாப்போமா. நீங்க என்னத்துல இருந்து எழுதினீங்க? இதோட இன்டர்ஃபேஸ்கள் பார்த்தனாங்க. அடுத்தது பட்டன்ஸ் பார்த்தனாங்க. ஹோம் பட்டன் என்னத்துக்கு பாவிப்போம்? ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போறதுக்கு. அடுத்தது பேக் பட்டன், அதுவும் ஃபர்ஸ்ட் பேஜ். இப்போ ஹோம் பட்டன் சொன்னாப்புல ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போடுறதுன்றதுல நீங்க யோசிக்க வேணும். நீங்க வேற ஏதாச்சும் பேஜ்ல ஏதாச்சும் ஒரு பக்கத்துல நின்றுட்டீங்கன்னு சொன்னா கரெக்டான ஹோம் பேஜுக்கு போறதுக்காண்டி, சரியான அந்த இன்டர்ஃபேஸுக்கு போறதுக்காண்டி நீங்க கிளிக் பண்ண வேண்டியதுதான் ஹோம் பேஜ். ஆனா பேக் பட்டன் சொன்னா இப்போ ஒரு பேஜ்ல நிக்கிறீங்க, இப்ப 24வது பேஜ்ல இருக்கிறீங்க, 23வது பேஜுக்கு போகணும்னு சொன்னா இந்த பேக் பட்டனை தான் நீங்க செலக்ட் பண்ண வேணும். சரியா? அப்ப ஒரு 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 பேஜ் முன்னால போறதுக்கு, சரியா, ஒரு பேஜ் முன்னால போறதுக்கு நீங்க பேக் பட்டனை செலக்ட் பண்ண வேணும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா மூன்றாவது என்ன பட்டன்? forward பட்டன். forward பட்டன் அடுத்ததுக்கு போறது. இப்போ 45வது பேஜ்ல இருக்கிறீங்க, 46வது பேஜுக்கு போகணும்னு சொன்னா forward பட்டன். அடுத்தது ரீஃப்ரெஷ் பட்டன் சொல்லி சொன்னா நீங்க வந்து எல்லா பேஜும் ஸ்டக் ஆகி நின்றுச்சுன்னு சொன்னா சில நேரத்துல நிறைய பேஜஸ்கள் வந்து ஒன் பண்ணி விட்டு இருக்கைகள் சில நேரம் ஸ்டக் ஆயிடும். இல்ல அந்த நேரத்துல நீங்க ரீஃப்ரெஷ் பட்டன் அமர்த்தினீங்கன்னு சொன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணி தரும். கொஞ்சம் என்ன செய்யும்? ஃப்ரெஷ் ஆக்கி தரும், ஸ்பீட் பண்ணி தரும். அப்ப நீங்க அதை ரீஃப்ரெஷ் பண்ற பட்டனை கிளிக் பண்ணோம். யூ கேன் கரண்ட்லி அப்டேட் த வெப் ப்ரௌசர். வெப் ப்ரௌசரை கரண்ட்லி அப்டேட் பண்றதுக்கு ரீஃப்ரெஷ் பட்டனை நீங்க செலக்ட் பண்ணலாம். அடுத்தது என்ன பட்டன்? 5வது பட்டன் ஹிஸ்டரி பட்டன். ஹிஸ்டரி பட்டன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போன்ல நீங்க வச்சிருப்பீங்க. ஹிஸ்டரி பட்டன் நீங்க என்னென்னலாம் பார்த்துருக்கிறீங்க, என்னென்ன வெப்சைட் போயிருக்கிறீங்க, என்னென்ன பேஜ் பார்த்துருக்கிறீங்க, முதல் என்னென்ன பேஜ் பார்த்துருக்கிறீங்க, என்னென்ன வெப்சைட் போயிருக்கிறீங்கன்னு பார்க்கறது தான் ஹிஸ்டரி பட்டன் நாங்க கிளிக் பண்ணி பார்ப்போம். சரியா? அடுத்தது ஆறாவது இருக்கா? இல்ல. அடுத்தது வந்து எஜுகேஷனல் வெப்சைட்னு சொன்னா கல்வி சம்பந்தப்பட்ட வெப்சைட்டுகள். இத்தக்ஷலாவக்குரிய வெப் அட்ரஸ் இதுதான். இந்த மாதிரி நீங்க சர்ச்ல போயிட்டு கூகுள் சர்ச்ல போயிட்டு அடிச்சீங்கன்னு சொன்னா அந்த அட்ரஸ் வரும். இது இத்தக்ஷலாவோட ஹோம் பேஜ். விக்கிபீடியாவுடைய அட்ரஸ் இது. விக்கிபீடியாவில் வந்து நோட்ஸ் தான், ஃபுல் நோட்ஸ் தான் இருக்கும். என்ன ஹெட்டிங்ல நீங்க கொடுத்தாலும் எல்லாம் நோட்ஸ்ல வரும். சரியா? பிக்சர்ஸ் எல்லாம் நோட்ஸ்ல இருக்கும். அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், இதுல தான் வந்து சிலபஸ்கள் நாங்கள் எடுப்போம். ஸ்ரீலங்கன் சிலபஸ்கள் எல்லாம் இதுல தான் நாங்க பார்ப்போம். இதான் பிள்ளைகள் அதுக்குரிய வெப்சைட் ஐடி. இது வந்து பேஜ், அந்த ஹோம் பேஜ், மினிஸ்ட்ரி ஹோம் பேஜ், எஜுகேஷனல் மினிஸ்ட்ரியோட ஹோம் பேஜ். அடுத்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன். நேஷனல் இன்ஸ்டிடியூட் எஜுகேஷன் அது வந்து இது வந்து நேஷனல்ட ஸ்ரீலங்கன் ஃபுல்லா நேஷனல்ட, ரைட்? எஜுகேஷன் சம்பந்தமான எல்லா விஷயமும் இருக்கும். அடுத்தது சிப்ஹாலா, ரைட்? இதுவும் வந்து ஒரு எஜுகேஷனல் வெப் பேஜ் தான் பிள்ளைகள். சரியா? அடுத்தது நாங்க பார்த்தோம் சர்ச் என்ஜின். என்ஜின் சொல்லி சொன்னா என்னன்னு சொன்னா சர்ச் என்ஜின் சர்ச் பண்றதுக்குரிய என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்கள் இருக்கு. Search engine is a software that can be used to search anything you want on the internet using keyboard. கீபோர்டை யூஸ் பண்ணி இன்டர்நெட்ல வந்து எங்க எல்லாம் என்னென்ன தேவையானதுகள் நீங்க படிக்க வேண்டி இருக்குதோ, சர்ச் பண்ண வேண்டியது இருக்கோ, அதை சர்ச் பண்றதுக்குரிய சாஃப்ட்வேர் தான் சர்ச் என்ஜின் சொல்லி சொல்லுவோம். சரியா?
அடுத்த கிளாஸ்ல நாங்க பார்ப்போம் இந்த சர்ச் என்ஜின்ஸ் என்னென்ன இருக்கு, சர்ச் என்ஜின்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அடுத்த கிளாஸ். சரியா? ஓகே, இந்த நான் நோட்ஸ் எல்லாம் விளங்கிட்டா? ரைட். ஓகே பிள்ளைகள், எல்லாருக்கும் குட் நைட். காட் பிளஸ் யூ. பை. Thank you, Miss. Bye. Teacher, God bless you, teacher.